சாதாரண ஒரு சின்ன பெட்டி கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க சார். அந்த பெட்டி கேஸை வச்சுக்கிட்டு நம்மளால ஏதாச்சும் ஒரு அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ண முடியுமா? எடுத்தாப்புலயே வந்து தூக்கி அடிச்சிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளால எந்த ஒரு அரசாங்க வேலைக்குமே போக முடியாதுல்ல. நாட்டோட உச்சபட்ச ஒரு போஸ்ட், பயங்கரமான அதிகாரம் உள்ள ஒரு போஸ்ட் எதுன்னா, அது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அந்த போஸ்ட் தான். அந்த போஸ்ட்ல ஒரு மனுஷன் ஊழல்ல திளைச்சவன், ஜனநாயக கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்த ஒரு மனுஷனை அந்த இடத்துல உட்கார வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாசக பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். ரொம்ப அதி தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஐயா பிஆர் கவாய் இருக்காருல்ல, பிஆர் கவாயோட பதவி காலம் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா வர்ற 24ஆம் தேதி முடியுது. அதோட அவரோட டைம் முடியுதுன்னு வைங்களேன். அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா வரப்போறவர் மதிப்பிற்குரிய ஐயா சூரியகாந்த் அவர்கள். அவர் தான் அடுத்த உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா வரப்போறார். அவர் வந்து 2027 பிப்ரவரி வரைக்கும் அவர் தான் தலைமை நீதிபதி, இந்தியாவோட தலைமை நீதிபதி. ஆனா அவர் கிட்டத்தட்ட 2010 அவர் பின்னாடி பல சமாச்சாரம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கு. ஆனா இது வரைக்கும் யாருமே அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணல. விஷயம் தெரியும், ஆனா வெளியில யாரும் இந்த விஷயத்தை வந்து பேசாதபடி பயங்கரமா பார்த்துக்கிட்டாங்க. இப்ப அவர் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா போறாரு. அவங்க கேட்கிற கேள்வி நல்லா பார்த்துக்க, இவர் செஞ்ச எல்லா வேலையும் இவ்வளவு வேலைகள் இருக்குது. நியாயமா பார்த்தா இவர்லாம் வந்து நீதிபதியாவே வந்து உட்கார வந்த கொஞ்ச நாள்லயே இவர் மேலையெல்லாம் வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கணும், இவர் மேல பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா அதையெல்லாம் எதையுமே பண்ணாம ரொம்ப ஸ்மூத்தா செட்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இப்ப சட்டலா உட்கார வைக்கிறாங்க. சொல்றாங்க சார். அதான் இப்ப எதுக்காக பயப்படுறாங்க, இப்ப ஏன் இதை பேசுறாங்கன்னா, இப்ப ஏற்பட்ட பேக்ரவுண்டு, இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு பிரச்சனைகள் கொண்ட ஒரு ஆளை கொண்டு போயிட்டு உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா உட்கார வச்சா அவரு நியாயமா நடந்துக்குவாரா இல்ல பாசகவுக்கு ஆதரவா நடந்துக்குவாரா? அதாவது இவர் பண்ணது, இவர் செஞ்சது எல்லாமே வந்து ஆதாரத்தோட அடிச்சு எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஒரு நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, அது அங்க நீதிபதி அந்த கொலிஜியத்தில் இருந்த ஒருத்தர் இவரை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பாசக இவரை என் இஷ்டத்துக்கு நான் அனுப்பிச்சு வைப்பேன், இவரை அங்கேதான் நான் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன்னு அடம் பிடிச்சி இப்போ கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. அப்படி இவர் மேலே இருக்கிற கேசஸ் என்ன, அதுக்கான ஆதாரங்கள் என்ன, ஏன் இவரை கொண்டாந்து பாசக உட்கார வைக்கணும்னு துடிக்குது பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூட்டணி கோப்பை. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்தியாவோட அடுத்த உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஐயாவோட அந்த லா லைஃப் எங்கே ஆரம்பிச்சா அப்படின்னா 84 ஐயா வந்து முடிச்சிட்டாப்புல. 84 முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு ஐயா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் சேர்றாப்புல. என்னன்னா அந்த பஞ்சாப் ஹரியானா கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட ஆஸ்தான வழக்கறிஞரா அங்கே வந்து சேர்றாப்புல. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு ஒரே வளர்ச்சி தான். பஞ்சாபோட இதுவா நீதிபதியா, கோர்ட்ல ஒரு நீதிபதியா, வழக்கறிஞராக இருந்தவர் நீதிபதியா வந்து சேஞ்ச் ஆகிறாரு பஞ்சாபுக்கு. ஐயா நீதிபதியா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 8 வருஷம் இருந்திருக்காப்புலன்னு வைங்களேன். 8 வருஷம் அங்கே இருந்திருக்காரு ஐயா. 8 வருஷம் இருந்த அந்த காலகட்டத்தில் ஐயா ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கியிருக்காப்புல. சாதாரணமாக ஒரு பெரிய மனுஷன் சொத்து வாங்குறதுலாம் வந்து சகஜமான விஷயம்தான். பொதுவாகவே சொத்து வாங்க போகிறதா இருந்தாலும் நம்ம வெளியில் அந்த கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறப்ப தான் நீதிபதி, வக்கீல், அட்டார்னி ஜெனரல் அதெல்லாம் அந்த கோர்ட்டுக்குள்ளே மட்டும். கோர்ட்டுக்கு வெளில வந்துட்டா நம்மளும் ஒரு சாதாரணமான மனுஷன் தானே. நமக்கு வந்து சேவை பண்ணணுன்ற எண்ணம்லாம் இருக்குமா என்ன, சேமிக்கணுன்ற எண்ணம் தானே இருக்கும். விரயம் பண்ணக்கூடாது அந்த நினப்பு இருக்கணும் இல்லையா. ஐயாவும் பல சொத்துக்களை நேரடியாக வாங்கியிருக்காப்புல. நேரடியாக வாங்கினதுல பல வரி ஏய்ப்புகளை நடத்தியிருக்காப்புல.
அதாவது இப்போ ஒரு 2 கோடி ரூபா பெருமானம் உள்ள பொருளை வெறும் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறது. 5 கோடி ரூபா பெருமானம் உள்ள பொருளை ஒரு 5 லட்சம், ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்க வேண்டியது. அதாவது வாங்கிக்க வேண்டியதுன்னா அவனை ஏமாத்தி இல்லை, அவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்றாங்க. அரசாங்கத்துக்கு என்ன தூக்கி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன், அதனால இதுக்கு மட்டும்தான் நான் வரி கட்டுவேன். இப்படித்தான் பல இடங்கள்ல ஐயா சொத்துக்களை வாங்கி ராணியோட வீட்டையெல்லாம் வாங்கியிருக்காப்புலையாம்பா. ஜெய்ப்பூர் ராணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வீடு டெல்லியில் இருக்கு, அந்த வீட்டையெல்லாம் வாங்கியிருக்காப்புலையா. அந்த வீட்டை வாங்குறப்ப கூட பாதிக்கு பாதி தான் வாங்கிட்டு பேலன்ஸை வீட்டுக்காரம்மாட்ட கொடுத்து ராணி வீட்டில் போய் செட்டில் பண்ண வச்சிருக்காராம். ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து சொன்னது அப்படின்னா, இங்கே ஒரு அந்த வீட்டுக்காக வந்து ஏஜென்ட் வேலையை பார்த்துருப்பாங்கல்ல, ஏஜென்ட் வேலையோடு சேர்த்து சில எக்ஸ்ட்ரா வேலையும் பார்த்துருப்பாங்கல்ல, அவர் தான். அவர் ஏப்போ இதை கொண்டாந்து வெளியில் சொன்னார்? நல்ல எவ்வளோ பெரிய மனுஷன், பயங்கரம். ஒரு நீதிபதிக்கு இந்த வேலையை பார்க்குறதா இருந்தால் அது எவ்வளோ பெரிய பெருமை, முதல்ல யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு நெருக்கம் இருக்கு இல்லையா நீதிபதி கூட. ஆனால் இருந்தாலும் ஏன் சொல்லியிருக்காருன்னா, நீதிபதி அவர் தலையிலையும் கை வச்சிருக்காப்புல ஐயா சூரியகாந்த். இவர் சதீஷ் ஜெயின்னு ஒரு மனுஷன், சண்டிகரை சேர்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்துருக்காரு. அவர் தான் கூட மாட இருந்து ஐயாவுக்கு எல்லா எடுப்பு துடுப்பு வேலைகளையும் பார்த்துருக்காப்புல. அதில் என்னன்னா, அந்த ஒர்க்கு பிடிச்சி போய் என்ன பண்ணியிருக்காப்புல நீதிபதி ஐயா, சரிப்பா நான் வாங்கின வீட்டையெல்லாம் நீனே வந்து வேலையை பார்த்துரு, டெக்கரேஷன் பண்ணிடு, ரீடெக்கரேட்டும்பாங்கல்ல, ரெனோவேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை நீ பார்த்துரு அப்படின்னோன்னா, ஐயாவுக்காக 2010-11 இந்த வேலையை பார்த்துருக்காப்புல. அப்பயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காப்புல, சொந்த காசை போட்டு. நீதிபதிகிட்ட போயிட்டு இவர்கிட்ட போயிட்டு இந்த சில்லற காசையெல்லாம் எவ்வளவு டீல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம், ஐயாவை பற்றி நமக்கு தெரியாதா? இந்த 16-17 லட்சம் அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு பாக்கெட் மணி மாதிரி. எங்கேயாச்சும் வெளியில் போனால் கையில் எடுத்துகிட்டு போகிற, செலவுக்கு எடுத்துகிட்டு போகிற, கை செலவுக்கு எடுத்துகிட்டு போகிற காசு மாதிரி. அதனால மொத்தமாக செலவு பண்ணிட்டு ஐயா கிட்ட வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த 16 லட்சத்தை ஐயா அவனுக்கு கொடுக்கலையா. அவன் கொடுக்கல. அதில் அவன் வந்து வெறுப்பாக என்ன பண்ணிட்டான், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதி போட்டாப்புல, ஐயா இந்த மாதிரி ஐயா இங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்காப்புல, ஆனால் இந்த சொத்தெல்லாம் அந்த அதில் சொல்லியிருக்க மாதிரி ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே வந்து ட்ரிபிள் த அமௌண்ட்டு, 10 மடங்கு பெருசு, ஐயா ஏமாற்றி இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி கைப்பட உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எழுதியிருக்காப்புல. இது 2011-12 நடக்குது. அவர் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, இதை வந்து பெருசாக அதாவது தள்ளி விடாம, ஏன்னா பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக அது வர்றப்ப என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு அவதூறு பரப்புறதுக்காக இந்த கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிறதும்பாங்க இல்லை, அந்த மாதிரி சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ இருந்தவங்களாம் கொஞ்சம் நேர்மையாக இருந்திருக்காங்க. அவங்க தம்பி இது நீ வாய் வார்த்தையாக சொன்னீங்கன்னா என்னால் எதையும் செய்ய முடியாது, இதுக்கான டாக்குமெண்ட்டு, இதுக்கான எவிடன்ஸு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு நீ எடுத்து அமுச்சு விடு, நான் அதில் பார்த்துக்கிறேன், அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து என்னுடைய முடிவுகளை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி ரிப்பீட் அனுப்பிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அப்படி ஆதாரங்களை எடுத்து அனுப்பிச்ச உடனே அப்பயும் உடனே வந்து ஐயா சூரியகாந்த் ஐயா செட்டில்லாம் பண்ணலை எங்கேயும். இது வந்து ஃபோர்ஜரி கேஸ், நல்லா தெரிஞ்சுங்க. வரி ஏய்ப்பு வேற, இது ஃபோர்ஜரி கேஸ். நம்பி ஒரு இடத்துல இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இந்த கால் இல்லாத ஒருத்தர், ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தர், அவர் வந்து இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ண இடத்துல பண்ணவன், அந்த ஆர்டர் கொடுத்தவன் ஒரு அமௌண்ட்டை, குட்டி அமௌண்ட்டை கொடுத்துவிட்டு மொத்த அமௌண்ட்டை ஆட்டையை போட்டானான். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான், முடியாது, ஏமாத்திட்டான். அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, கமிஷனர் ஆஃபீஸ் போகிறாரு, அதுக்கப்புறம் எங்கேயுமே எடுக்கலன்னு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போகிறாருனாப்புல. அவர் நிலைமையும் இவன் நிலைமையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அங்கே ஆனால் ஆக்ஷன் எடுக்கல, இங்கே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காப்புல, நீதிபதியை பெரிய மனசு பண்ணி ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணுற மாதிரி 17 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காப்புல. அந்த 6 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அவன் எப்போ, அதுவும் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அந்த 6 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காப்புல. அவன் அதையும் வாங்கிட்டு அதுக்கொண்டு மேற்கொண்டு பேச முடியல அப்படின்னோன்னே இவரை எப்படியாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணணும் இன்னும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அவர் பஞ்சாபில் உட்கார்ந்துருந்தப்போ ஒரு ட்ரக் டீலர் ஒருத்தன், அந்த சுர்ஜித் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தன், உள்ளுக்குள்ளே பஞ்சாப் ஹரியானா அந்த ஜெயிலில் மேக்சிமம் செக்யூரிட்டியில் இருக்கிறான். அவன் மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 கேஸுக்கு மேலே சார்ஜ் ஆகி ப்ரூவ் ஆகிருக்கு. அவன் வந்து கேஸ் வந்து கன்விக்டடு.
ஆனா என்ன ஆச்சு, ஒரு 2 வருஷத்துல படிப்படியா எல்லாத்தையும் வந்து பாஸ் பண்ணி அவனுக்கு ஐயா சூர்யாகாந்த் பெயில் கொடுத்துருக்காரு. பெயில் கொடுத்துருக்காரு சார். ட்ரக் டீலர், எக்ஸ்போஸ் ஆனவன், மேக்சிமம் பிரிசன்ல இருக்கிறவன், அவனுக்கு கொடுத்து எப்படிதான் அதை கொடுத்தாருன்னு அதுக்கப்புறம் வந்து அவனே இந்த சதீஷ் ஜெயின் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவனே லெட்டர் எழுத, ஐயா இவங்க வாங்கின ஜாமீன் வாங்கின கொடுத்தது மட்டும்தான் தெரியும், அது கொடுத்ததுக்கு இவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்றது எனக்கு தான் தெரியும். யார் யார் வாங்கினா, அவர் அண்ணன், அவர் தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தர், அப்புறம் அவர் மச்சான், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு தான் அந்த ட்ரக் டீலருக்கு பெயிலை இவங்க கொடுத்தாங்க. இவர் மூலியமா தான் அவங்க வாங்கினாங்க, இவருக்காகத்தான் அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸ்லையும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கப்புறம் இது அல்டிமேட் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பஞ்சாப்லேருந்து நேராக ஹிமாச்சல் போகிறார். தலைமை நீதிபதியாக ஹிமாச்சலுக்கு போகிறார். ஹிமாச்சலுக்கு போகிற மனுஷன் இடையில நான் அதான் இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா பார்க்குறாங்க, ஏன் உனக்கு முன்னாடி டோக்கனை போட்டு நாங்கள்லாம் உட்காந்துருக்கு, நீ மாட்டுக்கு ஜம்ப் ஆகி அங்கே போய் உட்காந்துட்ட. என்னன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு அங்கே கொடுக்கப்படலை. இதை அந்த சுப்ரீம் கோர்ட்டில் எப்பவுமே அந்த ஒரு கொலிஜியம் இருக்குது, அவங்க தான் அந்த தேர்வாணையம் மாதிரி, யார் எங்கே உட்காரணும், எந்த ஸ்டேட்டில் யார் உட்காரணும், சுப்ரீம் கோர்ட்டில் யார் வந்து உட்காரணும், இதெல்லாம் அந்த கொலிஜியம் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அந்த கொலிஜியத்திலேயே இவரை எப்படிங்க நீங்கள் எலிவேட் பண்ண முடியும்? இவருக்கு அந்த தகுதி கிடையாது. இவரை சுற்றி நிறைய கான்ஸ்பிரசி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே லிஸ்ட்டில், சீனியாரிட்டி அடிப்படையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தானே நீங்கள் இவரை வைக்க முடியும். எப்படி நீங்கள் வந்து தானாக தூக்கி கொண்டு போய் வந்து அங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசாமல் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக ரங்கன் கோகாய் வந்திருக்காப்புல. அவர் வந்ததுக்கப்புறம் அவரும் இவரும் பயங்கரமான ஒரு திக்கு பிரின்சிபலை தெரியல அவருக்கு, அந்த இடையில இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்யோன்யம், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, எப்படியோ வந்து மறுபடியும் வந்து ஹிமாச்சலுக்கு தூக்கி போட்டாங்க. ஹிமாச்சலில் தூக்கி போட்டு அவர் அதை அந்த கோகாய் ஐயா இருக்கார்ல, அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கிறப்பயே இவரை சீனியாரிட்டியில் தூக்கி கொண்டாந்து இங்கே, அதான் இந்த நவம்பர் 2025 இருக்கு இல்லையா, இன்னைய தேதிக்கு அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக வருவார் அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து பேனா அனுப்ப எழுதி உடச்சிருக்காங்க. இப்போ அவரை தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க. இது எல்லாமே பத்திரிகைகளில் தெள்ள தெளிவாக ஆதாரங்களோட, இன்னும் சொல்ல போனால் கைப்பட உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியாக இருந்தவரோட கைப்பட அஃபிஷியல் லெட்டரில் எழுதி வந்த விஷயங்கள். இவ்வளோ அதான் ஒரு நல்லவன், எதுக்கும் பயப்படாதவன், எதுக்கும் ஆசைப்படாதவன், எங்கேயும் சிக்காதவன், ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸில் உட்கார்றப்பயே அவனை பந்தாடுற கூட்டம் தான் இந்த கூட்டம். ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் எதையாச்சும் ஒன்று அந்த ஆள் மேலே அள்ளி எரிஞ்சு அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உட்கார். ஐயா பிஆர் கவாயி உண்மையிலேயே இருந்த அந்த ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஏதாச்சும் ஒன்று பயங்கரமாக பண்ணணும்னு நினச்சாப்புல, ஆனால் அவரையே டம்மி ஆக்கி உட்கார வச்சுட்டாங்க. இந்தியாவில் எந்த ஒரு நீதிபதிக்குமே நடக்காத ஒரு விஷயம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நடந்தது. காலில் இருக்க செருப்பை கழட்டி தூக்கி எறிஞ்சாங்க. இது நடந்தது, இது வேணும்னே திட்டம். ஆனால் அவனையும் ஒன்றுமே பண்ணலப்பா. அப்படி தூக்கி எறிஞ்சா தான் ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், வயசானவன், அவனையெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கணுன்ற மதிச்சா தானே மரியாதை கொடுக்கலாம். தூக்கி எறிஞ்சிருக்கு, அவனையும் ஒன்றும் பண்ணலையே. அவனை ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஐயா கவாயை உட்கார்ந்துருக்காரு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம், எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். ஒரு கோர்ட்டு தலைமை நீதிபதி, ஒட்டுமொத்த இந்திய ஜுடிஷியரி மேடையுமே அவர் செருப்பை கொண்டு அடிச்சிருக்காரு. அப்படித்தானே அர்த்தம். அது அவரையே இந்த பாடுபட்டு இவரெல்லாம் போயிட்டு உட்கார்ந்தா இவங்களுக்கு ஒரு வேளை இவங்க செய்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், இவங்க செய்கிற அந்த ஜனநாயக துரோகங்கள், இதையெல்லாம் வந்து கண்டித்து கேள்வி எழுப்புவாப்பில்லையா? புரியலை எனக்கு. அதை நினச்சா தான் ஆச்சரியமாக இருக்குது. அந்த இடத்த நினச்சா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் எல்லாம் தெரிஞ்சு சட்டம் தெரிஞ்சவங்கெல்லாம் எப்படி இவரை கொண்டாந்து சைலண்ட்டாக உட்கார வைக்க ஒத்துக்கிறாங்க அப்படின்றதும் புரிய மாட்டேங்குது. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவோட அடுத்த தலைமை நீதிபதி அவர் தான். நன்றி.